வணக்கம். நம்ம UPSC CSE ஃபவுண்டேஷன் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் இருக்கோம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நிறைய விஷயம்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம இப்போ டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் பார்ட் 1ல் இருக்கோம். ஸோ ஹியர் வி ஹாவ் திஸ் செஷன்ஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10+ கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபியூ மோர் கிளாஸஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பேச போகிறீங்க மேம் அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது வி ஹாவ் த சீரீஸ் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன். டிஃபென்ஸ் டெக்னாலஜியோட இன்ட்ரோடக்ஷனும் மிசைல்ஸ் பற்றியும் இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நம்ம அப்துல் கலாமோட பிரெயின் சைல்டு அப்படின்னு சொல்லலாம். இது அவரோட ஒரு ட்ரீம் மிஷன் இல்லைனா ஒரு பிரெயின் சைல்டுன்னு சொல்கிற ஒரு முக்கியமான மிஷன், ஒரு டெவலப்மெண்ட் பிளான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நியூக்ளியர் ட்ரையட் தான் என்ன, அதுக்கப்புறம் UAV, தட் இஸ் யூ ஆல் நோ அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் மல்டிலேட்ரல் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரிஜைம்ஸ், இப்படின்னு நிறைய வந்து கண்ட்ரோல், அதாவது நம்ம வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் நிறைய டெவலப் ஆகும்போது நிறைய டிஃபென்ஸ் டெக்னாலஜியை கொண்டு வரும்போது ஏதாச்சும் ஒரு கண்ட்ரோல் வைப்போம்ல, அந்த கண்ட்ரோல் தான் இந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரிஜைம்ஸ். அதுக்கப்புறம் PYQs. ஸோ வித் தட் வி வில் கோ டீப் இன் டு திஸ் டாபிக். டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. கம்மிங் ஃப்ரம் திஸ் லேண்ட் பேஸ்டு, வாட்டர் பேஸ்டு, ஏர் பேஸ்டு, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபென்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஏண்டா வார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிபேட் ஒரு சைடு போக, நம்ம வந்து ஒரு வார் நடந்ததுன்னா எப்பயுமே நம்ம வந்து ஒரு டிட்டரண்ட்டாக ஒரு மேக்ஸிமம் டிட்டரண்ட், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கண்ட்ரியும் அட்டாக் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பயுமே எல்லா டெக்னாலஜியும் ஒரு முன்னோடியாக இருக்கணும், எல்லாத்துலேயும் வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு பர்சூட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதில் வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது US ஏதாச்சும் புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளால் வந்து டெக்னாலஜிஸ் கொண்டு வர முடியாது தான். பட் இருந்தாலும் வந்து நம்மளை தாக்குற பாகிஸ்தானோ இல்லை சைனா மாதிரி கண்ட்ரீஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸோட பெட்டராக நம்ம இருக்கணுன்றதை நம்ம வந்து நிச்சயமாக இங்கே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ ரிப்பப்ளிக் டே பரேடில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் இருக்குது டிஃபென்ஸ் டெக்னாலஜியில். பிரம்மோஸ் மிசைல், நிர்பய் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிசைல்ஸ் அழகாக காமிச்சிருப்பாங்க. வேணும்னா நீங்கள் வந்து நம்ம ரிப்பப்ளிக் டே பரேடில் போய் அதோட வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு டிஃபென்ஸ் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு ஆசையும் வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். Defense technology is a broader term that refers to the use of technology in military operations. So using it in military operations. So military operations க்கு யூஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்மளோட மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட டிஃபென்ஸ் டெக்னாலஜி. ஸோ டிஃபென்ஸ் டெக்னாலஜி வந்து நம்மளோட மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கனால அப்படின்னது ஒரு கண்ட்ரி லெவலில் எஸ் இட் இஸ் ஃபார் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம கண்ட்ரி லெவலில் நம்ம யூஸ் பண்ணுறோம் எந்த ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜியும். பட் நம்ம வந்து இப்போ நிறைய விஷயங்களில் பார்க்குறது வந்து என்னென்னா நிறைய இடத்துல வந்து இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஒரு நம்மளோட அன்இன்டென்ஷனலாக இல்லைன்னா இன்டென்ஷனலாக வந்து டெரரிஸ்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கும் போது அது ஒரு பெரிய த்ரெட்டாக தான் நம்மளுக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து இப்போ பாகிஸ்தான் மாதிரி சில கண்ட்ரீஸில் சில ஏஜென்சிஸ் வந்து டெக்னாலஜிஸை வந்து டெரரிஸ்ட்டுக்கு வித்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இன்னொன்று சில நேரத்தில் ப்ரைவேட் கம்பெனிஸ் ஹூ இஸ் மேனுஃபேக்சரிங் த டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஆர் ஆல்சோ கிவிங் திஸ் டு the non-state actors, அதாவது இது கவர்மெண்ட் இல்லாத சில ஆக்டர்ஸ் who are doing something wrong. ஸோ அவங்களுக்கு அதாவது நான்-ஸ்டேட் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட் ஆக்டர்ஸ்னா யாரு? கவர்மெண்ட். நான்-ஸ்டேட் ஆக்டர்ஸ்னா கவர்மெண்ட் இல்லாத எனி ஆர்கனைசேஷன். யூஸ்வலி இந்த நான்-ஸ்டேட் ஆக்டர்ஸ்னா யாரை சொல்லுவாங்கன்னா NGOs or any religious charitable institutions or any kind of civil societies, pressure group, இதெல்லாம். This is a positive side. NGO pressure groupல non-state actors அவங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுறவங்க. இன்னொரு விதமான non-state actors தான் டெரரிஸ்ட்டு, ஃபண்டமெண்டலிஸ்ட்டு, ரேடிக்கலிஸ்ட்டு. இவங்கெல்லாம் ரேடிக்கலிஸ்டில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. பட் டெரரிஸ்டில் வந்து குட் டெரரிஸ்ட் பேட் டெரரிஸ்ட்னு யாரும் இல்லை, எல்லாருமே உயிர் சேதப்படுத்துகிற ஒரு ஆன்டி சோஷியலாக நடந்துக்கிற ஒரு குரூப்பு தான். ஸோ இந்த மாதிரி டெரரிஸ்ட் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டேட் ஆக்டர்ஸ்னால ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி
ஏதோ ஒரு கண்ட்ரி லைக் பாகிஸ்தான்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வெப்பனை வச்சு அவங்க வந்து நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. பட் இது எல்லாமே வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜில தான் இருக்கும். ஸோ மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது தான் இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி, இன்க்ளூடிங் த ரிசர்ச், டெவலப்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட். ரிசர்ச் பண்றது, அதுல இருந்து டெவலப் பண்றது, அதை அவங்க இன்னொரு கண்ட்ரில இருந்து வாங்குறது, இல்லைன்னா நம்மளோட பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்குறது. ப்ரொக்யூர்மெண்ட்னா வாங்குறது. அண்ட் டிப்ளாய்மெண்ட்டா அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறது. இது எல்லாமே டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் வரும். அண்ட் இப்போ வந்து நிறைய எமர்ஜென்ஸ் என்னென்ன வருது, என்னென்ன டெக்னாலஜி புதுசாக வருது, சைபர் வார்ஃபேர், ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி, ஹைப்பர்சோனிக் மிசைல், இதெல்லாம் வந்து வருது. இந்தியா ஹாஸ் ஆல்சோ எம்பசைஸ்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இஸ் அ ப்ரையாரிட்டி ஃபார் ஆத்ம நிர்பர் பாரத். ஸோ நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது நம்ம வந்து தன்னிச்சையா நம்மளோட கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணாமல், எந்த ஒரு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணாமல் நம்மளோட பப்ளிக் செக்டரையும் ப்ரைவேட் செக்டரையும் வச்சே நம்ம டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் நிறைய எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு தருணத்தில் வந்து நம்ம எதுக்குள்ள அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா ஏரோஸ்பேஸ்லையும் டிஃபென்ஸில் தான். ஸோ இதில் வந்து நிறைய நம்ம இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் டிஃபென்ஸ் டெக்னாலஜி படிக்கிறது முக்கியம். இதுலேயும் எது இண்டிஜினஸான டெக்னாலஜி, எது நம்ம சில கண்ட்ரீஸோட கொலாபரேட் பண்ணி பண்ணுறது, எந்த டெக்னாலஜி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மிச்ச கண்ட்ரிலேருந்து அப்படியே வாங்குகிறோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து எந்த ஒரு கொஸ்டின்ஸையும் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கன்வென்ஷனலாக, அதாவது நார்மலாக இதுக்கு முன்னாடி வார் அப்படின்னு ஒன்று நடந்ததுன்னா என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ரைஃபிள்ஸு, ஃபயர் ஆர்ம்ஸு, டேங்க்கு, ஆர்மர்டு வெஹிக்கிள், ஏர்கிராஃப்ட்டு, நேவல் வெசல்ஸு, மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட்ஸு, ஆர்டிலரி, அப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், அடுத்து வந்து சைபர் செக்யூரிட்டி மெஷர்ஸ். ஸோ இதுதான் கன்வென்ஷனலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியே நம்ம கன்வென்ஷனலாக சொல்லலாம். ஆனால் வந்து இப்போ வந்து இதோட நான் கன்வென்ஷனலா, அதாவது ரொம்ப மாடர்னான நிறைய டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மேம் இதே கன்வென்ஷனல் சொன்னீங்கன்னா அப்புறம் எதை மேம் நீங்கள் மாடர்ன்னு சொல்கிறீங்கன்னா இதுதான் எமர்ஜிங் டெக்னாலஜி. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஹைப்பர்சோனிக் மிசைல், ஹைப்பர்சோனிக்னா நம்ம பேசணும், ஹைப்பர்சோனிக்னா மேக் 5, அதாவது சவுண்ட் ஆஃப் த ஸ்பீடோட, அதாவது சவுண்டோட ஸ்பீடோட 5 மடங்கு அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஸ்பீடில் அது போகுது. அண்ட் இன்டர்நெட் ஆஃப் மிலிட்ரி திங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன மேம் அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தான் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி தான் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதை வந்து நம்ம நிச்சயமாக ஐடி டெக்னாலஜிஸ் பேசும்போது நம்ம பேசலாம். பட் IoTனா சிம்பிளாக நினச்சிக்கோங்க, இட் இஸ் கனெக்டிங் எவ்ரி அப்ளையன்சஸ் அண்ட் யுவர் பயாலஜிக்கல், ஃபிசிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ். அதாவது IoTனா என்ன? IoTனா இட் இஸ் நெட்வொர்க்கிங் biological, physical, electrical or electronic items together. ஓகே, இதுதான் ஐஓடியோட ஆக்சுவல் மீனிங். இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம்னா, நான் ஏதாச்சும் நான் வீட்டை விட்டு வெளியே போனோன்னே என்னோட பிரெயின்ல இருந்து சில வேவ்ஸ் வந்து என்னோட ஃபேன் அமர்ந்துடணும், என்னோட ஏசி அமர்ந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட ஐஓடி தான். ஸோ என்னோட பிரெயினை வச்சு, அதாவது என்னோட பிரெயினோட சிக்னல்ஸ் எடுத்து அந்த பர்டிகுலர் எலக்ட்ரானிக்ஸை வந்து என்னால் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னா, வயர்லெஸ்ஸாவோ வயர்டோவோ என்னால் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சா தட் இஸ் ஆல்சோ ஐஓடி. இல்லை சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் மூலமாக நம்ம வீட்டோட காஃபி மேக்கரை, இல்லைனா ஓடிஜியை, இல்லைனா இண்டக்ஷன் ஸ்டவ்வை, இல்லைனா வந்து குக்கரை, இதெல்லாம் உங்களால் உங்கள் ஃபோன் மூலமாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடிஞ்சால் அதுவுமே ஐஓடி தான். ஸோ உங்களால் பயாலஜிக்கலாக, அதாவது உங்கள் பாடியிலேருந்து சில எலக்ட்ரிக், ஏன்னா நம்மளோட பிரெயினில் இருக்கிற சிக்னல்ஸும் எலக்ட்ரிக் தான். நம்ம பிரெயினோட சிக்னல்ஸை நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வி வுட் டூஸ் திஸ் இசிஜி வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு பண்ணுறது, இஇஜி வந்து நம்மளோட பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணுறது. ஸோ இஇஜியில் நம்மளோட பிரெயின் சிக்னல்ஸும் இட் இஸ் அ சிக்னல், இட் இஸ் ஹேவிங் சர்டன் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ அந்த வேவ்ஸை வந்து கேப்சர் பண்ணி நம்மளோட ஒரு அப்ளையன்ஸஸை வந்து ஆப்ரேட் பண்ண முடிஞ்சா அதுவும் ஐஓடி. இந்த மாதிரி சிம்பிளான
வயர்லெஸ் கனெக்ஷனுமே ஐஓடி தான். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் மிலிட்ரி திங்ஸ்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த யூஸ் ஆஃப் அன்மேன்டு ஏரியல் ட்ரோன்ஸ் ஆர் யூசிங் சென்சர்ஸ், வெப்பன்ஸ், வெஹிக்கிள்ஸ் டு இம்ப்ரூவ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ். இப்போ ஒரு பர்சன், ஒரு சென்சார் நான் வச்சிருக்கேன், அந்த சென்சார்ல யாராச்சும் உள்ள வர மாதிரி டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு வெப்பன் வந்து அங்க ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே, ஸோ வெப்பன் வந்து ஆக்டிவேட் ஆகும், அவங்க கிட்ட கோடு கேட்கலாம், இல்லைன்னா டைரக்டா வந்து அவனை ஷூட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்மேன்டு ஆட்டோமேட்டட் மிலிட்ரி வெப்பன்ஸ் அதை நெட்வொர்க் பண்ணிதான் இந்த சென்சர்ல இருக்கிற சிக்னலை வச்சு இந்த வெப்பன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் வந்து லோட் ஆகும், இல்லைன்னா வந்து வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்டர்நெட் ஆஃப் மிலிட்ரி திங்ஸ்ல நடக்கும். அடுத்த மிலிட்ரி ட்ரோன்ஸ் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். அப்புறம் ரோபோட்டிக்ஸ், அட்டானமஸ் சிஸ்டம்னா தானே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிக்கிறது, அதுதான் அட்டானமஸ் சிஸ்டம் வித் மினிமம் சிக்னல் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ மினிமம் சிக்னலை வச்சு அதுவே தன்னை ஆப்ரேட் பண்ணிக்கிச்சுன்னா அதுதான் அட்டானமஸ் சிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் டெக்னாலஜி. வாட் இஸ் அ ஸ்டெல்த் டெக்னாலஜி? ஃப்ரெண்ட்ஸ், எல்லா எக்யூப்மெண்ட்டும் இல்லை வெப்பன்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம எனிமி கிட்ட இருந்து மறைச்சு வைப்போம். இப்போ ஒரு மிசைலை நான் அனுப்புகிறேன், இல்லைன்னா ஒரு ஏர்கிராஃப்டை நான் அனுப்புகிறேன்னா எப்படி ஒரு எனிமிக்கு தெரியாமல் அதை அனுப்ப முடியும்னா அதுதான் ஸ்டெல்த் டெக்னாலஜி. ஸோ ஸ்டெல்த் டெக்னாலஜி மூலமாக ஒரு ஏர்கிராஃப்ட் இப்போ பாகிஸ்தானுக்கே போகுதுன்னா அந்த ஏர்கிராஃப்டோட தடயமே தெரியாமல் நீங்கள் வந்து அதை பாகிஸ்தானுக்கு அனுப்ப முடியும். அது எப்படி மேம் பண்ண முடியும்னா இட் இஸ் பாசிபிள். நீங்கள் அந்த டிடெக்ட் பண்ணுற சென்சார்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் உங்கள் டெக்னாலஜியை வந்து டெக்னாலஜிலேருந்து எந்த சிக்னலும் போகிற மாதிரி, இல்லைன்னா அந்த சிக்னலை ப்ராப்பராக அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்கே இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு லைட் வேவ்ஸ் அனுப்பி அது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்ப்பேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் ஒரு விதமாக டிசைன் பண்ணுறதுனால இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து போகவே போகாது. இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எய்தர் அப்சர்வ் ஆகிடும், இல்லைன்னா டிசிபேட் ஆகிடும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் மூலமாக தான் இப்போ நான் சோனார், ரேடார்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சிக்னலை ரிஃப்ளெக்ட் பண்ணாதான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ரிஃப்ளெக்ஷனே நடக்கலைன்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறதாவே தெரியாது. ஸோ அதனால கீழே இருக்கவங்க, கிரவுண்டில் இருக்கவங்களுக்கு மேலே ஒரு ஏர்கிராஃப்ட் போகுதுன்னே தெரியாது. அந்த ஒரு டெக்னாலஜி தான் ஸ்டெல்த் டெக்னாலஜி. It is nearly invisible. Okay, it is using the stealth is any military technology that is intended to make the vehicles or missiles nearly invisible to enemy radar system. ஸோ ரேடார் யூஸ் பண்ணி அவங்க வந்து டிடெக்ட் பண்ண நினச்சானா அவனுக்கு அந்த ஆப்ஜெக்டை தெரியவே தெரியாது. அந்த டிடெக்ஷன்லேருந்து அது வந்து எஸ்கேப் ஆகிடும். ஸோ அதன் மூலமாக அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறதே தெரியாது. அதுதான் ஸ்டெல்த் டெக்னாலஜி. ஸோ எக்ஸாம்பிள் ஏர்கிராஃப்ட் F-22 ராப்டர் அண்ட் F-35 ஃப்ளைட்டர் ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்டெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அது வருதா வரலையான்னு. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இந்தியன் டிஃபென்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய விதமான டிஃபென்ஸ் டெக்னாலஜி இருக்கு. எக்ஸாம்பிள் மிசைல், ஹெலிகாப்டர்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ், சப்மரைன்ஸ், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், நேவி வார்ஷிப்ஸ். So considering the missile systems, we have a designed program. நம்மளோட DRDO, அதாவது DRDO தான் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லா டிஃபென்ஸ் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸை வந்து இவங்க தான் ஃப்ரேம் பண்ணி இவங்க தான் டெக்னாலஜிஸ்லாம் கொண்டு வருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல் சிஸ்டமில் we have a program called Integrated Guided Missile Development Program. ஸோ இந்தியா ஆல்சோ டெவலப்டு ஏர்-டு-ஏர் மிசைல்ஸ். ஸோ இதுக்கு கீழே ஏர்-டு-ஏர் மிசைலில் இதுக்கு கீழே நிறைய மிசைல்ஸ் இருக்குது. அதாவது இது ஒரு ப்ரோக்ராம், இதுக்கு கீழே நிறைய மிசைல்ஸை டெவலப் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி பேசும்போது ககன்யான் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே நிறைய டெக்னாலஜிஸ் வந்து நம்ம கொண்டு வரோம்ல, இல்லை நிறைய டெஸ்டிங் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இந்த ஒரு ப்ரோக்ராம் கீழே நிறைய மிசைல்ஸை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு வர போகிறோம், அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ். ஸோ அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரெக்கக்னைசன்ஸாக நம்ம என்னென்னு பேசணும், ஸ்பையிங், வேவு பார்க்குறது, ஸ்பையிங் அண்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஹெலிகாப்டர்ஸ் வந்து யூஸ் ஆகும். எஸ்பெஷலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிமாலயாஸில் நம்ம வந்து இந்த சியாச்சின் கிளேஷியர்ஸ்னு லடாக் ரீஜனில் இருக்குது, அங்கே தான் நம்ம வந்து
நம்ம பாகிஸ்தானோட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம், சைனாவோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பலாம். ஸோ அனுப்பி அவங்க அங்கே வந்து டிப்ளாய் பண்ணுறது, அதாவது மிலிட்ரி பீப்புளை வந்து அங்கே அனுப்புறதுக்கோ இல்லை அவங்கள வந்து பிக் பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கோ இதுக்கெல்லாம் ஹெலிகாப்டர்ஸ் வந்து யூஸ் ஆகும். அடுத்து ஃபைட்டர் ஜெட்ஸ். ஸோ ஃபைட்டிங்காகவே டிசைன் பண்ண ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்தியா ஹாஸ் ஆல்ரெடி டெவலப்ட் லைட் வெயிட் ஃபைட்டர் ஜெட் தேஜஸ்ன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் படிப்போம். Now India is developing stealth fighter aircraft like the advanced medium combat aircraft, twin engine deck based fighter of the Indian Navy. So Indian Navyக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த DBF-உம் advanced medium combat aircraftன்னு சொல்லிட்டு நிறைய ஏர்கிராஃப்டை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜி உள்ள ஒரு ஃபைட்டர் ஜெட். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மரைன்ஸில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்டு பேலிஸ்டிக்ஸ் மிசைல் சப்மரைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ சப்மரைன்ஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சப்மரைன்ஸில் நிறைய விதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்மரைன்ஸ் வந்து நார்மலாக டீசல் பவர் யூஸ் பண்ணி ஒரு சப்மரைன் இருக்குது, இல்லைனா நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணி சப்மரைன் இருக்குது, இல்லைனா இந்த சப்மரைன் அதாவது எந்த ஃபியூவல் வந்து அந்த சப்மரைனில் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று அந்த சப்மரைன் இல்லை என்ன மாதிரி மிசைல் வச்சுருக்காங்க, இல்லை அந்த சப்மரைன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த பர்பஸை வச்சு அந்த சப்மரைன் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்மரைன்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸும் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அப்புறம் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ். ஸோ வி ஹாவ் இண்டிஜினஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி இந்தியாஸ் ப்ளூ வாட்டர் நேவல் கேப்பபிலிட்டிஸ். சில ஷிப்பு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்டை வந்து கேரி பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெருசாக அவ்வளோ ஒரு பரப்பளவில் வந்து நம்மளால ஷிப்பு வச்சுருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ். அண்ட் நேவி வார்ஷிப்ஸும் இருக்குது. ஸோ நேவி வார்ஷிப்ஸும் இருக்குது, ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நேவியோடது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மரைன்ஸும் நேவியோடது. இது 3 சப்மரைன்ஸு. அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸோடது ஹெலிகாப்டர்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ். அதுக்கப்புறம் மிசைல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருக்கீங்கன்னா தேஜஸ் நம்ம பேசணும். INS அரிஹந்த் தான் நம்ம வந்து நியூக்ளியர் பவர்டு பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன்ஸ். ஸோ இந்த நியூக்ளியர் பவர் இந்த சப்மரைன்லேருந்து நம்மளால் பேலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ண முடியும். இதோட ஃபியூவல் என்னன்னா நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் விக்ராந்த் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு, ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் கேரி பண்ணுற அளவுக்கு விக்ராந்த் வந்து ரொம்ப பெருசு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேவி வார்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா பேஸ்டு, விசாகப்பட்டினம் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் வார்ஷிப்ஸ் இருக்குது. அது நம்ம படிப்போம். அடுத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ், டேங்க்ஸ், லைட் வெயிட் டேங்க்ஸ். ஸோ டேங்க்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ டேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ டயர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதுதான் டேங்க்கு. ஸோ டேங்க்ஸ் வந்து நம்ம பார்க்காம இருக்க மாட்டோம். ஸோ டேங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் பேட்டில் டேங்க் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்க்னு இருக்குது. அப்புறம் லைட் வெயிட் டேங்க் பார்த்தீங்கன்னா ஜோராவர் லைட் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். ஸோ ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள்ஸ். ஸோ ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள்ஸ் அப்படியே கிளைட் ஆகி போகும். ஸோ இந்த மாதிரி கிளைடு வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் வி ஹாவ் பிருத்வி, ஆகாஷ். அது என்ன ஏர் டிஃபென்ஸ்? ஏர் டிஃபென்ஸ்னால் ஏரில் நம்மளுக்கு ஏதாச்சும் எனிமி ஏர்கிராஃப்ட் இருந்ததுன்னா, இல்லைனா எனிமி ஏரோப்ளைன் இருந்ததுன்னா, இல்லைனா எனிமி ட்ரோன்ஸ் இருந்ததுன்னா, இல்லைனா எனிமியோட ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து மேலே பறந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஏர்கிராஃப்ட் பாகிஸ்தானோடது பறந்துக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம இங்கேருந்து நம்ம வந்து ஒரு மிசைல் அனுப்பி அதை வந்து ஷூட் டவுன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு தான் பிருத்வி மிசைலும் ஆகாஷ் மிசைலும் யூஸ் ஆகுது. அடுத்து டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ். ஸோ டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ்னா we are using lasers and microwaves. ஸோ மைக்ரோவேவ்ஸ், லேசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணிவிட்டு அவனை வந்து அந்த ஏர்கிராஃப்டை இல்லைனா இதை வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணிடுறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலி அப்படின்னு ஒரு இது யூஸ் பண்ணுறாங்க. கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டர் அண்ட் துர்கா டைரக்ஷனலி அன்ரெஸ்ட்ரிக்டட் ரே கன் அரே. ஸோ நீங்கள் ஒரு கன் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லேசரை இல்லைனா மைக்ரோவேவ் அனுப்பி அந்த ஏர்கிராஃப்டையோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஷயத்தையோ வந்து டேமேஜ் பண்ணிடுறீங்க, இல்லை கொண்டுறீங்க. ஓகே, destroy பண்ணிடுறீங்க. So coming with this again, classification of different types of technologies, we have cruise missile and ballistic missile. What is cruise missile, ballistic missile? We will study. So missiles na என்ன, ஒரு நீங்க வந்து படத்துல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு இருக்கும், பின்னாடி வந்து விங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வெப்பன் சிஸ்டம்,
ஒரு வெப்பன் சிஸ்டம். ஸோ மிசைல்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மிசைலோட பிக்சர் நம்ம பார்ப்போம். இந்த மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான மிசைல். இதுக்கு ரேஞ்சஸ் இருக்கு. ஷார்ட் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு, இன்டர் கான்டினென்டல் ரேஞ்ச். ஒரு கான்டினென்ட்லேருந்து இன்னொரு கான்டினென்ட் போகிற அளவுக்கு 5000 கிலோமீட்டர் இல்லைன்னா அந்த மாதிரி போகிறதுக்கான ரேஞ்சில் வந்து மிசைல்ஸ் இருக்குது. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லான்ச் மோட், வெதர் இட் இஸ் கோயிங் ஃப்ரம் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், அதாவது இப்படி போகுதா இல்லை சர்ஃபேஸ் டு ஏர் போய் பேர்ன் ஆகுமா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் டு ஏரா, ஏர் டு ஏரா, இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏர் டு சர்ஃபேஸா, சி டு சியா, சி டு சர்ஃபேஸா, இந்த விதத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்குது. அடுத்து ப்ரொபல்ஷன் என்ன மாதிரி ஃபியூவலை யூஸ் பண்ணுது, சாலிடா, லிக்விடா, இல்லைன்னா ராம்ஜெட் பற்றி நம்ம ஏற்கனவே பேசினோம். ஸ்கிராம் ஜெட்டா இல்லை க்ரையோஜெனிக்கா, எந்த மாதிரி ஃபியூவல் அது யூஸ் பண்ணுது அதை பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணலாம். அப்புறம் கைடன்ஸ் சிஸ்டம் எதை யூஸ் பண்ணி கைட் பண்ணுறாங்க, வயர் கைடன்ஸா இல்லை கமாண்ட் கைடன்ஸா இல்லை டெரைன் கம்பேரிசன் கைடன்ஸா இல்லை டெரஸ்ட்ரியல் கைடன்ஸா இல்லை இனர்ஷியல் கைடன்ஸா. இனர்ஷியல் கைடன்ஸ்னால் என்ன, ஒரு மூவ் ஆகிட்டே இருக்கும், திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னா அந்த டயத்தில் அதை ஷூட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இனர்ஷியல் கைடன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ கைடன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து அவங்க அந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு வந்து அந்த மிசைலுக்கு வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற இல்லை அது வந்து மூவ் ஆகும்போது ஸ்டாப் ஆனாலோ இல்லைன்னா மூவ் ஆகும்போது ஒரு டெரைன்லேருந்து இன்னொரு டெரைன் போனால் அது வந்து ஷூட் பண்ணுற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் தே ஹாவ் டிசைன்ட் ஆல் திஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ். கம்மிங் டு திஸ் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஓகே, பிக்சரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசலாம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேலிஸ்டிக் மிசைல் பாருங்கள். ஸோ பேலிஸ்டிக் மிசைல் நீங்கள் எந்த மாதிரி இன்க்ளினேஷன் இல்லைன்னா எந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு என்ன மிசைலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதை எந்த இன்க்ளினேஷன், இப்படியா 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 எந்த இன்க்ளினேஷனில் நீங்கள் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் வந்து எப்படி கொடுக்குறீங்க, எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ ட்ரிகர் நீங்கள் கொடுக்குறீங்க, அதில் எவ்வளோ ஃபியூவல் இருக்குது, இதெல்லாம் வச்சு அதோட ரேஞ்ச் வந்து முடிவாகும். இல்லைன்னா அதோட ட்ரெஜெக்டரினா அது எந்த பாதையில் போகுது அப்படின்றது முடிவாகும். ஸோ அந்த ட்ரெஜெக்டரி வந்து நீங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது போகும். ஸோ பேலிஸ்டிக் மிசைல்லாம் என்னென்னா ஒரு ட்ரிகர் தான் நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் ப்ரீ பிளான் பண்ண அந்த ஒரு இடத்துக்கு போய் தான் அது வந்து வெடிக்கும். ஸோ ப்ரீ பிளானாக நீங்கள் வந்து அது ப்ரீபெய்ட் மாதிரி, ஒரு ஃபோனில் ப்ரீபெய்ட் மாதிரி எவ்வளோ காசு போடுறீங்களோ அவ்வளோக்கு மட்டும் தான் நீங்கள் பேச முடியும். அது மாதிரி தான் பேலிஸ்டிக் மிசைல். ஸோ ப்ரீ பிளான்டாக நீங்கள் என்ன அதில் எந்த இன்க்ளினேஷனில் அனுப்புறீங்க, எவ்வளோ ஃபியூவல் கொடுக்குறீங்க, எந்த ஒரு டெக்னாலஜியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது போய் சேரும். நீங்கள் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு டைரக்ஷன் மாத்திரதோ எதையுமே பண்ண முடியாது. என்ன டைரக்ஷனில் நீங்கள் அதை பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து போய் டேமேஜ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த பேலிஸ்டிக் மிசைல். So ballistic missile follows a ballistic trajectory to ballistic trajectory இந்த மாதிரி ballistic trajectory to deliver one or more warheads. So one or more warheads வந்து அது போடலாம் on a predetermined target. So அது இப்போ ஒரு மிசைலில் வந்து நிறைய வார்ஹெட் இருக்கும். வார்ஹெட்னா அதில் வெடிமருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெடிமருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கும்போது 1 போடும், அடுத்து 2 போடும், அடுத்து 3 போடும், அடுத்து 4 போடும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது எப்படி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது மாதிரி தான் அதோட வார்ஹெடை வந்து அது போட்டுக்கிட்டே போகும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். A ballistic trajectory is the path of an object that is launched but has no active propulsion. நோ ஆக்டிவ் ப்ரொபல்ஷன். நீங்கள் திடீர்னு அதோட டைரக்ஷனை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. எப்படி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி அதை போய் ஒவ்வொரு வார்ஹெடாக போட்டுட்டு போயிடும். No active propulsion during its actual flight. Consequently, the trajectory is fully determined by given initial velocity, effects of gravity, air resistance and motion of the force. ஸோ நீங்கள் என்ன அதை வந்து பண்ணுறீங்க, இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுக்குறீங்க, கிராவிட்டி வந்து எப்படி இருக்குது, அப்புறம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, மோஷன் ஆஃப் த எர்த் எப்படி இருக்குது, இதை வச்சு ஒரு பேலிஸ்டிக் மிசைல் போய் சேர்ற இடம் வரும். ஓகே, ஏன்னா இன்னொன்று நீங்கள் பிளான் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் நான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு. பட் இங்கே வந்து இன்னும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், கிராவிட்டி எப்படி இருக்குது, ஏரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால் நீங்கள் வந்து ஜியாகிரஃபியில் படிப்பீங்க. அப்பேரண்ட் மூமெண்ட்னு பேசுவாங்க. அதாவது
அப்பேரண்ட் மூவ்மெண்ட்னா என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் ட்ரெயினில் இப்படி ஃபார்வர்டாக தான் மூவ் ஆகிட்டு இருப்பேன். பட் வந்து எனக்கு வந்து நான் வெளியில் ஜன்னல் எட்டி பார்க்கும்போது என்னோட வெளியில் இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிற மாதிரி தெரியும். இதுதான் அப்பேரண்ட் மூவ்மெண்ட். அது என்ன அப்பேரண்ட் மூவ்மெண்ட் இங்கே அப்படின்னா, கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னா அப்பேரண்ட் மூவ்மெண்ட்னு சொன்னீங்களே, அது எப்படி மேம்னா, நம்மளோட எர்த்து வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் போது, அதாவது எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் போது, இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கா, ஒரு எர்த்து வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கா, இந்த ரொட்டேட் ஆகிறதுனால ஒரு அப்பேரண்ட் மூவ்மெண்ட் வந்து நம்மளோட எல்லா இடத்துலையும் ஒரு அப்பேரண்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அதுதான் கொரியாலிஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொரியாலிஸ் ஃபோர்ஸ்ன்னு நினச்சிடாதீங்க, இட்ஸ் அ மூவ்மெண்ட் தான், ஒரு அப்பேரண்ட் மூவ்மெண்ட். ஸோ இந்த எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒரு விண்டு வந்து இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா, நம்மளோட ஏர்கிராஃப்ட், இப்போ நம்ம வந்து ஒரு ஏரோப்ளைன்லேயே போகிறோன்னா, நம்ம போகிறோம் இப்படி போயிட்டு இருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த்து வந்து இப்படி போகுது. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஏரோப்ளைன் வந்து அவன் வந்து டைரக்ஷன் வந்து மாற்றிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் நம்ம போகிற டெஸ்டினேஷனில் வந்து சேருவாங்க. ஸோ நீங்கள் வந்து சும்மா 1 கிலோமீட்டர் போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எர்த்து வந்து என்னென்னா சுற்றிடும். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பிளான் பண்ணி இதை இப்படி அனுப்புனீங்கன்னா அது போய் சேர இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னா இருக்கும். ஓகே, நான் இப்போ ஒரு பால் போடுறேன். அந்த பால் வந்து இந்த இடம் வந்து மூவ் ஆகாமல் இருந்தால் இங்கேயே வந்து சேரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் போடும்போது இந்த இடமே ரொட்டேட் ஆகிட்டு இருந்தால் என்ன ஆகும், வேற இடத்துல வந்து இந்த பால் வரும். ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட்டு தான் இங்கே பேலிஸ்டிக் மிசைலும் நடக்கும். ஸோ பேலிஸ்டிக் மிசைல் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏர் ரெசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி கிராவிட்டி, இந்த மாதிரி கொரியாலிஸ் ஃபோர்ஸ் எல்லாமே அதில் வந்து அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் அதை வந்து பிளானும் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் என்ன மாதிரி ரேஞ்சில் வந்து பேலிஸ்டிக் மிசைல் இருக்குன்னா, ஷார்ட்டர் ரேஞ்சு, லாங்கர் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்ச் இப்படி வந்து இருக்கு. ஷார்ட்டர் ரேஞ்ச்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வித்தின் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர். ஷார்ட் ரேஞ்ச்னா இப்படி போகும், லாங் ரேஞ்ச்னா ரொம்ப ஹைட்டாக போய் சேரும். ஓகே, ஸோ ஷார்ட்டர் ரேஞ்ச்னா ஸ்டே வித்தின் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர். லாங்கர் ரேஞ்ச் intercontinental ballistic missiles are launched on a suborbital flight trajectory and spend most of their flight out of the atmosphere. ஸோ மிசைல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சாக இருந்தால் எர்த்துக்குள்ளேயே போய் வந்து ரீச் ஆகிடும். பட் இதே ரொம்ப இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், அதாவது இன்னொரு கான்டினென்ட்டுக்கு போகணும்னா அதோட ட்ரெஜெக்டரி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ அது வந்து எர்த்தோட அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே போயிட்டு தான் அது வந்து திருப்பி வந்து அந்த இன்னொரு கான்டினென்ட்டை போய் சேரும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், இன்டர்மீடியட் ரேஞ்ச், இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஸோ இதோட ரேஞ்ச் பாருங்க 1000 கிலோமீட்டர் வரை, இது வந்து 3500 கிலோமீட்டர் வரை, இது 5500 கிலோமீட்டர் வரை, இது அதுக்கு மேலே. அப்புறம் இந்தியாவோட பேலிஸ்டிக் மிசைல் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ இந்தியாவோட பேலிஸ்டிக் மிசைல் என்னென்ன, we have started this ballistic missile development in 1999. Two-tiered defense system வந்து நம்ம வந்து வச்சிருந்தோம். Okay, will be able to intercept any incoming missile launched 5000 kilometers. So two-tiered defense systemல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிருத்வி ஏர் டிஃபென்ஸும் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸும் 2 விதமான இருக்கு. பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸோ அட்மாஸ்பெரிக் இன்டர்செப்ஷன், வேற அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எண்டோ அட்மாஸ்பெரிக் இன்டர்செப்ஷன். இது வந்து லோ ஆல்டிடியூட் போகும், இது ஹை ஆல்டிடியூட் போகும். ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃபரன்சஸ். ஸோ பிருத்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் மிசைல் மாதிரி இருக்கு. உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் வந்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் மாதிரி இருக்கு. So this you have to understand. And defense technology like anti-ballistic missile system வந்து மிச்ச கண்ட்ரிலலாம் என்னன்னா, அதாவது பேலிஸ்டிக் மிசைல்னா மிசைலு, ஆன்டி-பேலிஸ்டிக் மிசைல்னா இந்த பேலிஸ்டிக் மிசைலே டிஸ்ட்ராய் பண்ணுற ஒரு மிசைல். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து ஆன்டி சேட்டலைட் மிஷன் ஒன்று படித்தோம், மிஷன் சக்தின்னு சொல்லிட்டு ஆன்டி சேட்டலைட். அது என்ன பண்ண போகுது, சேட்டலைட் அனுப்புனதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இருக்குது. இங்கே பேலிஸ்டிக் மிசைல் அனுப்புனதை டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல். இப்போ இது வந்து நம்ம வேற கண்ட்ரீஸில் என்னென்ன இருக்குன்னா X-400 ட்ரையம்ஃப் மிசைல் சிஸ்டம் ரஷ்யாவோடது. தாட் இதுதான் வந்து நியூஸில் வந்தது. ஈவன் நம்ம ப்ரிலிம்ஸில் கூட கேட்டாங்க. தாட் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டம், இது வந்து யூஎஸ் ஓடது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் யூஸ் பண்ணுது. ஓகே, அண்ட் அயன் டோம் ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது இஸ்ரேலோடது. ஸோ அயன் டோம் அப்படின்னா அது இஸ்ரேலோடது, தாட் அப்படின்னா யூஎஸ் ஓடது. அதுக்கப்புறம் S-400 ட்ரையம்ஃப்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யாவோடது.
இதெல்லாம் ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வெறும் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். அதாவது பிருத்வியும் அட்வான்ஸ்டும் நம்மளோட பேலிஸ்டிக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி பேலிஸ்டிக். அப்புறம் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ல இன்னுமே நம்ம பார்த்தோம்னா நிறைய வருது. ஓகே, ஸோ பிருத்வி 2 அதெல்லாம் ஓகே. பிரஹார், பிரம்மோஸ் வந்து க்ரூஸ் மிசைல். பாருங்க, பிரம்மோஸ் வந்து க்ரூஸ் மிசைல். இட்ஸ் நாட் அ பேலிஸ்டிக் மிசைல். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் க்ரூஸ் மிசைல் அண்ட் பேலிஸ்டிக் மிசைல். பட் இதுல இருந்து பாருங்களேன், பிருத்வி 2, அக்னி அண்ட் நிர்பய் இஸ் அ க்ரூஸ் மிசைல். நிர்பய் இஸ் அ க்ரூஸ் மிசைல், பிரம்மோஸ் இஸ் அ க்ரூஸ் மிசைல். தட் இஸ் செப்பரேட். இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் மிசைல் ஃபோர்ஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இட் இஸ் டு டிட்டர் Pakistan and China. The threat from the latter has prompted India over the years to build missiles. So நம்மளோட மிசைல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு காரணமே பாகிஸ்தான் அண்ட் சைனா தான். ஸோ நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிஜினஸாகவும் டெவலப் பண்ணியிருக்கோம். இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து க்ரூஸ் மிசைல் இருக்குது, பேலிஸ்டிக் மிசைல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிசைல் சிஸ்டம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லலாம். ஸோ இது வந்து பேலிஸ்டிக் மிசைல் இல்லை, இட் இஸ் அ வெறும் மிசைல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் மிசைல். க்ரூஸ் மிசைல்னா என்ன? க்ரூஸ் ஷிப் க்ரூஸ், டாம் க்ரூஸ் இல்லை, ஷிப் க்ரூஸ். ஸோ ஷிப் க்ரூஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக செயில் பண்ணும்போது நம்மளால வந்து ஒரு ஷிப்பை வந்து நேவிகேட் பண்ண முடியுதா, இல்லை நேவிகேட் பண்ண முடியுதா, ஏன்னா நம்மளால டைரக்ஷன் மாற்ற முடியுதா, இதுதான் க்ரூஸ். க்ரூஸ்னா வந்து we are able to change direction of the our ஷிப்பிங். ஸோ அதுதான் க்ரூஸ் மிசைல்ன்றது. க்ரூஸ் மிசைல் வந்து இங்கே என்னன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆக்டிவ் ப்ரொபல்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பேலிஸ்டிக் மிசைலில் சொன்னோம். அது வந்து இங்கே இருக்கு. அதாவது நீங்கள் நடுவில் அந்த பர்டிகுலர் மிசைலை வந்து கைட் பண்ண முடியும், டைரக்ஷனை மாற்ற முடியும். ஸோ தட் இஸ் வாட் த டெக்னாலஜி இஸ். ஸோ க்ரூஸ் மிசைல் இஸ் அ கைடட் மிசைல். இட்ஸ் அ கைடட் மிசைல். டார்கெட் ஹேஸ் டு பி ப்ரீசெட், used against terrestrial targets. So usually terrestrial targets, அதாவது terrestrial land based target தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. டார்கெட் என்னமோ ப்ரீசெட் தான், நடுவில் வந்து ஆனால் நீங்கள் கைட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கு. இட் ரிமைன்ஸ் இன் த அட்மாஸ்பியர் த்ரூ அவுட் இட்ஸ் ஃப்ளைட். இட் ஃப்ளைஸ் the major portion of its flight path at an approximately constant speed. So constant speedல தான் போகும். திடீர்னு மெதுவாக போயிட்டு டக்குன்னு ஸ்பீட் ஆகாது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் போகும். Cruise missiles are designated to deliver a large warhead over long distances with high precision. So நிறைய பெரிய warhead ரொம்ப கரெக்டாக அந்த அக்யூரேட் பொசிஷனில் அதால் லான்ச் பண்ண முடியும். அண்ட் மாடர்ன் க்ரூஸ் மிசைல் சிஸ்டம் வந்து கேப்பபிள் ஆஃப் ட்ராவலிங் அட் சூப்பர்சானிக் ஆர் ஹை subsonic speeds, are self-navigating and are able to fly on non-ballistic extremely low altitude trajectory. So low altitudeல அதால ஷார்ட் ரேஞ்சிலையும் இல்லை மீடியம் ரேஞ்சிலையோ இல்லை லாங் ரேஞ்சிலையோ இந்த க்ரூஸ் மிசைலால் போக முடியும். இட் கேன் ஆல்சோ கோ இன் டிஃப்ரெண்ட் ஸ்பீடும் மாற முடியும். அண்ட் செல்ஃப் நேவிகேட்டிங், அதாவது அட்டானமஸாக அதால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாஸ் க்ரூஸ் மிசைல் பாருங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்பீட். நம்ம ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக், சப்சோனிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சப்சோனிக்னா மேக் 0.8, மேக் 2 to 3, மேக் 5. ஸோ பார்த்தீங்கன்னா சப்சோனிக் மிசைல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிர்பய், பிரம்மோஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் 2. ஸோ பிரம்மோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்சோனிக் மிசைல், பிரம்மோஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர்சோனிக் மிசைல். ஓகே, ஸோ சப்சோனிக்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்டோட கம்மியாக போகிறது. இதே சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் தான் ஸ்பீட் ஆஃப் த சவுண்டோட அதிகமாக போகிறது. இங்கே பாருங்க, திருப்பி நிர்பய் மிசைல் தான் இது. இது வந்து நிர்பய் மிசைல் தான். ஓகே, ஸோ நிர்பய், ஏன் நிர்பயா தெரியும்ல எல்லாருக்கும். நிர்பயா மீன்ஸ் த லேடி ஹூ காட் ரேப்ட் இன் டெல்லி. ஸோ 2013 நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து நடந்த ஒரு முக்கியமான ஒரு கொடூரமான ரேப்போட எஃபெக்ட் தான் நிறைய இடத்துல வந்து நம்ம நிர்பயா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு முக்கியமாக ஒரு மெமோயர் மாதிரி, ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி, இந்த ஒரு இன்சிடென்ட் எப்பயுமே நடக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து வச்சுருக்கோம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பேலிஸ்டிக் மிசைல் அண்ட் க்ரூஸ் மிசைல், ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி சிம்பிள், நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இட்ஸ் சிமிலர் டு ராக்கெட் இன்ஜின், இட் இஸ் சிமிலர் டு ஜெட் இன்ஜின். ஸோ சூப்பர்ல. ஸோ ராக்கெட் தான் நம்ம இங்கேருந்து அனுப்பணும்னா போய் சேர்ந்துரும். பட் ஜெட்டுனா நம்ம எப்படினாலும் டைரக்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ இட்ஸ் சிமிலர் டு ராக்கெட் இன்ஜின், இட்ஸ் சிமிலர் டு jet engine. Coming to this integrated guided missile development program, it is a brainchild of Abdul Kalam. So it's a brainchild of Abdul Kalam, or it is a dream vision of Abdul Kalam, or Dr. APJ Abdul Kalam. So he got the approval. So formally got the approval in
1983. இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சயின்டிஃபிக் கம்யூனிட்டி, அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், R&D லேபரட்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், 3 டிஃபென்ஸ் சர்வீசஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம டிஃபென்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை நம்மளே வந்து இண்டிஜினஸாக டெவலப் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். இதில் என்னென்ன வருதுன்னா பிருத்வி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இதில் இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே என்னென்ன மிசைல் சிஸ்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிருத்வி, ஆகாஷ், நாக், திரிஷூல், அக்னி. ஓகே, ஸோ Prithvi means, Prithvi is a missile which is surface to surface, short range, ballistic. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகாஷ் பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்ச், surface to air missile. ஆகாஷ்னா வானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால it is surface to air. Okay. ஸோ அடுத்து வந்து நாக் இஸ் அன் ஆன்டி டேங்க் மிசைல். ஓகே, இட் இஸ் அ ஃபயர் அண்ட் ஃபர்கெட் ஆன்டி டேங்க், அதாவது ஒரு டேங்க் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஒரு மிசைல் தான் நாக். அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரிஷூலில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஷார்ட் ரேஞ்ச், லோ லெவல், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஸோ த்ரிஷூல்னா தெரியும் நம்மளுக்கு, த்ரிஷூல் கடவுள் அம்மனோட த்ரிஷூல் தெரியும். ஸோ த்ரிஷூலை வந்து நம்ம பண்ணோன்னா அது போய் எங்கே வந்து ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி விடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாவ்லின் த்ரோ மாதிரி. ஸோ இட் இஸ் சர்ஃபேஸ் டு ஏர். அண்ட் அக்னி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்ச் இருக்குது. அக்னி 1, 2, 3, 4, 5ன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து IGMDP கீழே வரும். அகெயின் கம்மிங் பேக், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலை பாருங்கள். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பிருத்வி 1, 2, 3. தனுஷ் இஸ் அ நேவல் வேரியன்ட். ஸோ நேவிக்காக யூஸ் பண்ணுறது தான் தனுஷ். அப்புறம் அக்னி 1, ஷௌரியா, பிரஹார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்லேருந்து சர்ஃபேஸ்க்கே வர ஒரு மிசைல்ஸ், ஷார்ட் ரேஞ்ச். அடுத்து இன்டர்மீடியட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி 2, 3, 4. ஸோ இன்டர்மீடியட் ரேஞ்ச்னா 2000 கிலோமீட்டருக்கு மேலே. ஸோ தீஸ் ஆர் அக்னி 2, 3, 4, 5. அப்புறம் இன்டர் கான்டினென்டல், அதாவது ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ், லாங் ரேஞ்ச் போகிறது, அக்னி 5, இன்னொரு அக்னி 5, 6, அப்புறம் சூர்யா. அக்னி 6ம் சூர்யாவும் அண்டர் டெவலப்மெண்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, க்ரூஸ் மிசைலுக்கு வாங்க. இதில் நிர்பய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்பீடில் போகிற ஒரு மிசைல். இதே பிரம்மோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீடில் போகிற மிசைல். இதே பிரம்மோஸ் 2 வந்து இன்னும் ஹை ஸ்பீடில் போகிற ஒரு மிசைல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னா திரிஷூல், ஆகாஷ், மைத்ரி, பராக். இதோட அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது பாருங்கள். அசெண்டிங் ஆர்டரும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அதுவும் கேட்கலாம். ஸோ அசெண்டிங் ஆர்டர்லையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டேங்க் கைடன் மிசைல் பார்த்தீங்கன்னா நாக், ஹெலினா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் லான்ச்ட், அதாவது ஒரு டேங்கை வந்து நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணணும்னா நாக் அனுப்புனீங்கன்னா சர்ஃபேஸ்லேருந்து அனுப்பலாம், இல்லை மேலே ஹெலிகாப்டர்லேருந்து அனுப்பணும்னா நீங்கள் அதுக்கு பேர் என்ன, ஹெலினா. ஓகே. அண்ட் ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிருத்வியும் உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் மிசைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி பேலிஸ்டிக் மிசைலாகவும் யூஸ் ஆகுது. ஸோ பேலிஸ்டிக் மிசைலாகவும் யூஸ் ஆகுது அண்ட் ஆன்டி பேலிஸ்டிக் மிசைலாகவும் உங்களுக்கு பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் மிசைலும் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் மிசைலும் யூஸ் ஆகுது. ஸோ சேம் டெக்னாலஜி, ஒரு மிசைலை இன்னொரு மிசைல் வந்து டிஸ்ட்ராய் பண்ண போகுது. பிருத்வி 1 வந்து பார்த்தீங்கன்னா பிருத்வி ஏர் டிஃபென்ஸ், பிருத்வி ஏடினா அது ஆன்டி பேலிஸ்டிக், வெறும் பிருத்வினா அது வந்து பார்த்தீங்கன்னா பேலிஸ்டிக்கு. இதே பிருத்வி ஏர் டிஃபென்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏடிஎஸ்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி டேங்க் பேலிஸ்டிக் ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல். ஓகே. அடுத்து பிருத்வி டிஃபென்ஸ் வெஹிக்கிள், அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் வெஹிக்கிள், பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் வெஹிக்கிள். ஸோ பிருத்வி டிஃபென்ஸ் வெஹிக்கிள், ஏர் டிஃபென்ஸ் வெஹிக்கிள், இதோட டிஃபரன்ஸ் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர்லேருந்து 3000 கிலோமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர். அடுத்து கம்மிங் டு திஸ் சப்மரைன் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல், அதாவது ஒரு சப்மரைன்ல இருந்து நீங்க ஒரு பேலிஸ்டிக் மிசைல், அதாவது தண்ணிக்குள்ள, சப்மரைனா என்ன, மூழ்கும் கப்பல். ஸோ இல்லை மூழ்கி கப்பல்னு சொல்லுவாங்க, மூழ்கும் கப்பல் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு பேலிஸ்டிக் மிசைல் அனுப்ப முடியும்னா அந்த ஒரு சப்மரைன் மிசைல் என்னன்னா K-15 சகாரிகா, K4. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்மரைன் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல், அதாவது சப்மரைன்ல இருந்து ஒரு பேலிஸ்டிக் மிசைல் அனுப்புகிற அந்த மிசைல் என்னன்னா K-15 சகாரிகா, K4. இதை தூக்கிட்டு போகிற சப்மரைன் லான்ச்டு வெஹிக்கிள் என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்மரைனோட பேர் ஒன்று இருக்கும், அதில் அனுப்புகிற மிசைல் பேர் தான் இந்த K-15 சகாரிகா, K4. ஸோ திஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டு ஏர் மிசைல். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்கிறாங்க பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஏர் டு ஏர் ரேஞ்ச் என்ன, ஷார்ட் ரேஞ்சு, ஏர் டு ஏர் மிசைல். ஸோ வித்தின் த விஷுவல் ரேஞ்ச். ஸோ விஷுவல் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஸ்மால்
மிசைல். அது வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் வரை தான் போகும். அடுத்து பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், அதாவது ரேஞ்ச் வந்து 37 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்ததா நீங்கள் பார்க்கக்கூடிய தூரத்துலேருந்து அதிகமாக வந்து அந்த மிசைலால் போக முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு பாலை போட்டோம்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு தான் போகும். இதே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போகிறதுனா அதுதான் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், ஏர் டு ஏர் மிசைல். ஆஸ்ட்ரா, ஸோ ஆஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. Astra is a beyond visual range air missile systems and developed by DRDO. ஸோ இதோட ரேஞ்ச் என்னன்னா 80 கிலோமீட்டர்லேருந்து 110 கிலோமீட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராவை வந்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிட்டோம். இதோட சுகாய் 30 MKI, மிராஜ் 2000, LCA, MIG இதோட ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். அதாவது இந்த ஏர்கிராஃப்ட்லேருந்து நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ராவை வந்து நீங்கள் அனுப்பலாம், இந்த மிசைலை வந்து நீங்கள் போடலாம். ஸோ ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு, இல்லைன்னா இந்த ஏர்கிராஃப்ட் போயிட்டு இருக்கும்போது அதில் வந்து இந்த ஆஸ்ட்ரா இருக்கும். அந்த ஆஸ்ட்ராவை டம்முன்னு போடுவாங்க. அது வந்து பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் போய் அவங்கள வந்து கொல்லும், டிஸ்ட்ராய் பண்ணுவோம். ஓகே, ஸோ கம்மிங் வித் திஸ் அகெயின் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஆஸ்ட்ரா மட்டும் ஏர் டு ஏர், ஆஸ்ட்ரானா ஏர் டு ஏர், ஏஏ வச்சுக்கோங்க, ஏர் டு ஏர். அடுத்து சர்ஃபேஸ் டு ஏர் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஓகே, திரிஷூல், ஆகாஷ் இது ரெண்டும் என்னது? சர்ஃபேஸ் டு ஏர். பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் என்னது? இட் இஸ் அன் ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல், இட் இஸ் ஆல்சோ சர்ஃபேஸ் டு ஏர். அடுத்து நாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி டேங்க் மிசைல்னு பேசிட்டோம். அடுத்து பிரஹார் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். அடுத்து பிரம்மோஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் நேவல் ஏர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோஸ் மிசைலை இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். பிரம்மோஸ் பற்றி நம்ம தனியாகவே படிக்கலாம். பிரம்மோஸ் மிசைல் இஸ் ஏபிள் டு, யூ கேன் லான்ச் திஸ் பிரம்மோஸ் மிசைல் ஃப்ரம் எனிவேர். லேண்ட்லேருந்து நீங்கள் நார்மலாக வந்து லேண்ட்லேருந்து லான்ச் பண்ணலாம், இல்லைன்னா கடல்லேருந்து லான்ச் பண்ணலாம், இல்லைன்னா கடல் மூழ்கியிலேருந்து லான்ச் பண்ணலாம், இல்லைன்னா ஹெலிகாப்டர்லேருந்து, இல்லைன்னா ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்லேருந்து நீங்கள் லான்ச் பண்ணலாம். ஸோ பிரம்மோஸ் மிசைல் எங்கேருந்துனாலும் நீங்கள் லான்ச் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நிர்பை இஸ் அ க்ரூஸ் மிசைல், இதையும் நீங்கள் எங்கே இருந்தனாலும் லான்ச் பண்ணலாம். அப்புறம் K-15 சகாரிக்கா நீங்கள் சொன்னோம்ல, இது சப்மரைன் லான்ச்டுன்னு. ஸோ அண்டர் வாட்டர்லேருந்து சர்ஃபேஸ்க்கு போகும், அதாவது சப்மரைன்லேருந்து மேலே போய் எங்கே போகுமோ சர்ஃபேஸ்க்கு போகும். ஸோ அண்டர் வாட்டர்லேருந்து சர்ஃபேஸ் போகும். தனுஷ் பார்த்தீங்கன்னா சீலேருந்து சீக்கே போகும். ஸோ கடல்லேருந்து திருப்பி கடலுக்கே போகிற ஒரு மிசைல். அடுத்து ஷௌரியா பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்லேருந்து சர்ஃபேஸ் போகிறது, நார்மலாக பிரஹார் மாதிரி தான் ஷௌரியாவும் பிரஹார் மாதிரி. தனுஷ் வந்து சி டு சி, பிரம்மோஸ் வந்து எதுல இருந்தாலும் நீங்க அனுப்பலாம். K-15 சகரிக்கா வந்து அண்டர் வாட்டர் சம்மரைன்ல இருந்து வெளியில போறது, சர்ஃபேஸ்க்கு போறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகைன் பிருத்வி 1, 2, 3, அக்னி 1, 2ல இருந்து 6 வரை இருக்கு. ஸோ திஸ் இஸ் பிருத்வி 1 வந்து நம்ம ஆர்மிக்கு கொடுத்துட்டோம். ஸோ பிருத்வி 1 இஸ் யூஸ்டு பை ஆர்மி, பிருத்வி 2 இஸ் யூஸ்டு பை த ஏர்ஃபோர்ஸ், பிருத்வி 3 இஸ் யூஸ்டு பை த நேவல். ஸோ இதோட ரேஞ்சு பாருங்க அதிகமா இருக்கும். ஓகே, பேலோடு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1500 இருக்கு. ஓகே, அதாவது பேலோட் தான் என்ன, அதால எவ்வளோ வெயிட் வார் ஹெட் வெயிட்டை வந்து கேரி பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு மிசைல்லையும் வார் ஹெட்னு இருக்கும், அதுதான் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூவல் மாதிரி. ஸோ அந்த வார் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோகிராம் வந்து அதால் கேரி பண்ண முடியுன்றது தான் இந்த பேலோட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நேம் பார்த்தீங்கன்னா அக்னி 5. இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், இது இன்டர் கான்டினென்டல் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். ICBM இதுவும் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். இது வந்து மீடியம் ரேஞ்சு, இது இன்டர்மீடியட் ரேஞ்சு, இது இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அண்ட் ஹியர் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், அண்ட் தீஸ் ஆர் த பேலோட் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கமிங் டு திஸ் பிரம்மோஸ் அகெயின், பிரம்மோஸ்ல நிறைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரம்மோஸ் வந்து ஏன் இப்படி ஒரு பேர் வந்ததுன்னா, பிரம்மபுத்திரா ஆஃப் இந்தியாவும் மாஸ்க்வா அப்படின்ற ரஷ்யாவோட பேர்ல இருந்து வந்தது. ஸோ வி ஹவ் கொலாபரேட்டட் வித் ரஷ்யா for this BrahMos missile, that you have to understand. It is the supersonic cruise missile. It is a supersonic cruise missile. நம்ம ஏற்கனவே பேசணும், BrahMos 2 வந்து hypersonic, BrahMos வந்து supersonic. It's developed as a joint venture. So joint venture-ஆ இருக்கு. ரெண்டு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், it is the fastest supersonic cruise missile in the world. It is the fastest supersonic cruise missile in the world, and it's the world's fastest anti-ship cruise missile in operation. Anti-shipனா ஏதாச்சும் ஒரு எனிமி ஷிப் நம்ம கடல்ல இருந்ததுன்னா அதை கொல்றதுக்கு நீங்க இன்னொரு ஷிப்ல இருந்து இந்த பிரம்மோஸ் மிசைலை லான்ச் பண்ணி அந்த ஷிப்பை நீங்க டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் anti-ship
cruise missile in operation. Okay, so already BrahMos cruise missile தெரியும், இது fastest supersonic missile தெரிஞ்சிருச்சு, இது ரஷ்யாவோட ஜாயிண்ட் வெஞ்சர்னு தெரிஞ்சிருச்சு, இது வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்டி ஷிப் cruise missile தெரிஞ்சிருச்சு. Okay, it can be launched from submarine, ship, aircraft, land. இதை நம்ம பேசுறோம். It's a two stage. ஒன்று சாலிட் ப்ரொப்பலண்ட், அடுத்து லிக்விட் ராம்ஜெட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாலிட் ப்ரொப்பலண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சாலிட் ப்ரொப்பலண்ட், செகண்ட் ஸ்டேஜில் வந்து லிக்விட் ராம்ஜெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஏர்லேருந்து சர்ஃபேஸ்க்கும் போகும், இல்லை சர்ஃபேஸ்லேருந்து சர்ஃபேஸ்க்கு போகும், இல்லை சீலேருந்து சர்ஃபேஸ்க்கு போகும், இல்லை சீலேருந்து சீக்குள்ளே போகும். ஸோ ஆல் திஸ் திங் ஆர் தேர். India's entry to the missile technology control regime has extended the range of the BrahMos missile to reach 450 km. இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மேனுஃபேக்சர்ட் பை BrahMos Aerospace Limited, a joint venture. இது நம்ம பேசிட்டோம். ஓகே, இதோட வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட், it is the heaviest weapon to be deployed. BrahMos is the heaviest weapon to be deployed on Su-30 MKI fighter aircraft. So this is very very important, and it is using fire and forget weapon, that is requiring no further guidance from the control center once the target has been assigned. So fire and forget, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ட்ரிகர் கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்துடும். இது என்ன மேம் அப்படின்னா மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜைம். இதை பற்றி தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜைம்னு பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கண்ட்ரிஸும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, இல்லை ஒரு அக்ரிமெண்ட் இல்லைன்னா ஒரு ஒரு மல்டிலேட்ரல் ட்ரீட்டி மாதிரி பேசிக்கிட்டாங்க. இதில் ரஷ்யா, யூஎஸ், சைனா எல்லா கண்ட்ரிஸும் இருப்பாங்க, சில கண்ட்ரிஸ் இல்லாமல் கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டது தான் இந்த மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜைம். இதில் நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து என்ன பேசினாங்கன்னா, ஓகே நம்ம வந்து மிசைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ணோம். ரொம்ப அதிகமாக நம்ம டெக்னாலஜியில் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்ம மிச்ச கண்ட்ரிஸை வந்து என்டேஞ்சர் பண்ணிடுவோம், அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிஸும் அங்கே ஒன்று சேர்ந்து பேசினாங்க. பட் இதில் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் இந்த எம்டிசிஆரில் மெம்பர்ஸாக இருக்காங்களோ அவங்க தாராளமாக வந்து ஒரு ரேஞ்சில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா வந்து இந்த பர்டிகுலர் எம்டிசிஆர்ல மெம்பராக இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு நம்ம வந்து மெம்பராக இல்லைன்னா நம்மளால 300 கிலோமீட்டர்ஸ் வரதான் இந்த BrahMos மிசைலை டிசைன் பண்ண முடியும். அதாவது இந்த BrahMos மிசைல் 300 கிலோமீட்டர் ரேஞ்சில் மட்டும்தான் போகும். ஸோ அப்படி தான் நம்மளால டிசைன் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த எம்டிசிஆரில் மெம்பர் ஆயிட்டதுனால நம்ம வந்து இப்போது 300 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இந்த BrahMos மிசைலை நம்மளால டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம. அடுத்து நாக் பற்றி பேசியிருக்காங்க. இட் இஸ் அன் 3rd generation ஆன்டி-டேக் மிசைல். இதோட ஹெலிகாப்டர் வெர்ஷன் தான் ஹெலிக்னா. நிர்பய் பற்றி நம்ம பேசிட்டோம். K-15 சகரிகா, தனுஷ், சௌரியா இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேசிட்டோம். ஷௌரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பிரலாய் வந்து பார்த்தீங்கன்னா பிரலாய் இஸ் பிரஹார் மாதிரி தான். பிரஹார் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரலார் இதுவும் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் tactical missile. It is a derivative of Prithvi defense vehicle, exo-atmospheric. It has a payload of 110. It can travel up to 500 km if the payload is halved. So 110 வரை தாங்கும். பட் அதோட வெயிட்டை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அதால் 350 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி போனது இப்போ நீங்கள் வெயிட்டை கம்மி பண்ணிட்டீங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ் வரை போகும். அதில் என்ன ஃபியூவல் இருக்குன்னா சாலிட் ஃபியூவல் ராக்கெட். இட் கேன் ஃப்ளை ஃபாஸ்டர் தேன் த கன்வென்ஷனல் மிசைல்ஸ். ஸோ அதனால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகும். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேனிஸ்டர் பேஸ்டு டிரான்ஸ்போர்ட் எரெக்டர் லான்ச்சர். ஸோ கேனிஸ்டர் பேஸ்டு எரெக்டர் லான்ச்சர் வந்து இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது பார்த்தீங்கன்னா குவிக் ரியாக்ஷன் QRSAM. இட் இஸ் டெவலப் டு ரீப்ளேஸ் திஸ் ஆகாஷ் மிசைல். ஸோ ஆகாஷ் மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் நம்ம பேசணும், சர்ஃபேஸ் டு ஏர் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்னு பேசணும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் QRSAM இருக்கு. இட் இஸ் அ சாலிட் ஃப்ளூவல். It is solid fueled, it is low flying, it is an all weather, all terrain surface to air missile. So எல்லா weatherலையும் எல்லா terrainலையும் நீங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். It is a compact weapon system and is mobile, has fully automated command and control system. So இது வந்து இது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா it has 2 4-volt radars, both of which encompasses 360-degree active array battery surveillance and active array battery. So அதில் பேட்டரிலாம் இருக்கு. ஓகே, coming to this nuclear triad. What is this nuclear triad?
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியூக்ளியர் வெப்பனை நம்ம எங்கேருந்து நம்ம லான்ச் பண்ண முடியுமோ அதுதான் நியூக்ளியர் ட்ரையட்னு சொல்கிறாங்க. ட்ரையட் அப்படின்னா 3. அப்படின்னா 3னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நியூக்ளியர் டெக்னாலஜியில் லேண்ட்லேருந்து, வாட்டர்லேருந்து, ஏர்லேருந்து நம்மளால் லான்ச் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஏரில் லான்ச் பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது. வாட்டர்லேருந்து லான்ச் பண்ணணும்னா சப்மரைன் இருக்குது, ஷிப்ஸ் இருக்குது. சர்ஃபேஸ்லேருந்து லான்ச் பண்ணணும்னா நம்மளுக்கு நிறைய லான்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது 3லேருந்தையும் நம்மளால் ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்து லான்ச் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளால் நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நிறைய கண்ட்ரிஸ் இந்த நியூக்ளியர் ட்ரையடை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா US, France, Britain, China and Russia இந்த கேங்கில் நம்மளும் சேர்ந்துட்டோம். ஏன்னா நம்மளும் நியூக்ளியர் ட்ரையடை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ நியூக்ளியர் ட்ரையட்னா என்ன? It's a 3-sided military force structure consisting of land-launched nuclear missile armed submarines, strategic aircraft with nuclear bombs and missiles. So, இது சிம்பிளா நீங்க சப்மரைன்ஸ்லேருந்து லான்ச் பண்ண முடியும், ஏர்கிராஃப்ட்லேருந்து லான்ச் பண்ண முடியும், லேண்ட்லேருந்து லான்ச் பண்ண முடியும் ஒரு நியூக்ளியர் வெப்பனை. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நியூக்ளியர் ட்ரையன்றது. இந்த கண்ட்ரிஸ் தான் அட்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளும் அட்டைன் பண்ணிட்டோம். நம்மளால INS அரிஹந்த் which is a submarine, அதுலேருந்து நம்மளால நியூக்ளியர் வெப்பனை லான்ச் பண்ண முடியும். அடுத்து INS அரிகட், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் INS அரிஹந்த் மாதிரி இன்னும் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, இன்னும் இதை லான்ச் பண்ணல. இதை வந்து லான்ச் பண்ணிட்டோம்னா இது மூலமாகவும் நம்மளால நியூக்ளியர் வெப்பன்ஸை லான்ச் பண்ண முடியும். அடுத்து ஏர்கிராஃப்டை நான் வந்து ஜாகுவார், சுகாய், மிராஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணி, ஈவன் ரஃபேலை யூஸ் பண்ணி நம்மளால நியூக்ளியர் வெப்பனை லான்ச் பண்ண முடியும். அப்புறம் ஈவன் லேண்ட்லேருந்து நம்மளால லான்ச் பண்ண முடியும். இது நார்மலாக தெரிஞ்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் ஏர் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட், எ பார்ட் ஆஃப் த நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி. நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதுதான் நியூக்ளியரை வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், யார் மேலே யூஸ் பண்ணணும் டிசைட் பண்ணுறது இந்த நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி தான். இதுக்கு கீழே இருக்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட். ஓகே, ஸோ this will control this land and air strike capabilities. அடுத்து பார்த்தீங்கன்னா CBMs are deployed in hundreds of silos. ஸோ வந்து CBMனா என்னன்னா இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக நீங்கள் நியூக்ளியர் வெப்பனையும் நீங்கள் பேலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணியும் நீங்கள் நியூக்ளியர் வார்ஹெட். ஸோ பேலிஸ்டிக் மிசைல்ன்றது ஒன்று, இதில் வந்து நீங்கள் என்ன வார்ஹெட் யூஸ் பண்ணுறீங்கன்றது இருக்குது. ஸோ இதில் வந்து நியூக்ளியர் வார்ஹெட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வார்ஹெடும் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கம்மிங் டு திஸ் UAV ட்ரோன்ஸ்ன்னா இதை கூப்பிடுறாங்க. வாட் இஸ் திஸ் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்? இட் இஸ் a pre-programmed mission. So drones are unmanned aerial vehicle either controlled by pilots from the ground or increasingly autonomous. So autonomous இருக்கலாம், இல்லைன்னா manned controlled இருக்கலாம். So UAVs fall into one of the 6 functional categories. It can be used for targeting and decoy, ரெகானைசன்ஸ், காம்பாட், அதாவது சண்டை போடுறதுக்கு யூஸ் ஆகலாம், இல்லைனா ஸ்பை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலாம், இல்லைனா டார்கெட் ஏதாச்சும் ஒரு சாப்பாடு பொட்டில் போடுறது, இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா காம்பேட் யூஸ் பண்ணலாம், லாஜிஸ்டிக்ஸ் ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து படிக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சிவில் அண்ட் கமர்ஷியல் UAVs, ஸோ இதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ சிவில் பர்பஸ்க்கு, கமர்ஷியல் பர்பஸ்க்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் to understand. So 3 subsets of unmanned aircraft இருக்கு: remotely piloted, autonomous and model aircraft. So 3 விதமான ஏர்கிராஃப்ட் இருக்கு. ஸோ UAV வந்து நம்ம இந்தியன் மிலிட்ரியில என்னென்ன UAVs இருக்குன்னா அபியாஸ், ஃப்ளஃபி, இம்பீரியல் ஈகிள், கபோத்தகா, லக்ஷ்யா, நேத்ரா, நிஷாந்த், ரஸ்டம் அண்ட் ரஸ்டம் 2, உல்கா. ஸோ டிஃபென்ஸ் டெக்னாலஜி நம்மளோட டிஃபென்ஸில் வந்து ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரோன் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இல்லை UAV ரூல்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியன் ட்ரோன் ரெகுலேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லைசன்ஸ் வச்சா மட்டும்தான் நீங்கள் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ நோ பர்மிஷன், நோ டேக் ஆஃப். ஸோ உங்ககிட்ட பெர்மிஷன், லைசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் அந்த ட்ரோன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. அண்ட் ட்ரோன்ஸுக்கு சில ட்ரோன்ஸு சில இடத்துக்கு போகவே கூடாது. அதாவது 2 விதமான ட்ரோன்ஸ் இருக்குது. சிவிலியன் ட்ரோன் இருக்குது, மிலிட்ரி ட்ரோன் இருக்குது. ஸோ சிவிலியன்
ட்ரோன்ஸ்னா அது பெர்மிட்டட் ஏரியான்னு ஒன்று இருக்குது, நான் பெர்மிட்டட் ஏரியான்னு இருக்குது. ஸோ ட்ரோன்ஸை வந்து நீங்கள் நான் பெர்மிட்டட் ஏரியா இல்லைன்னா நோ பெர்மிட்டட் ஏரியாவுக்கு அனுப்ப முடியாது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லைசன்ஸ் இருக்கணும், எந்த ஏரியாவுக்கும் நீங்கள் அனுப்பணும்னு இருக்குது, உங்களோட ட்ரோன் எந்த மாதிரி கேட்டகரின்றதை பொறுத்து இருக்குது, சிவிலியனா மிலிட்ரியா அப்படின்னு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் ரெக்வயர்ட். அண்ட் ட்ரோன் கேட்டகரிஸ் எப்படின்னா அதோட சைஸை பொறுத்து ட்ரோனை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. நானோ விச் மீன்ஸ் 250 கிராம்ஸ்க்கு கம்மியான வெயிட்டு, மைக்ரோ வந்து 2 கிலோகிராம் வரை, ஸ்மால் வந்து 25 கிலோகிராம் வரை, மீடியம் 150 கிலோகிராம் வரை, லார்ஜ் வந்து 150 கிலோகிராமுக்கு மேலே. So coming to this UAVs, Nishant நம்ம பேசணும். It's a multi-mission UAV with day and night capability used for battlefield surveillance. So battlefield வந்து நீங்க கவனிக்கிறதுக்கு இல்லைன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு, சர்வேல் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ரஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் வாரியர். இட்ஸ் அ மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ். லாங் என்டூரன்ஸ்னால் ரொம்ப நேரம் இருக்கிற, மீடியமாக ஆல்டிடியூடில் இருக்கிற ஒரு காம்பேக்ட் ஏர் வெஹிக்கிள். இது காம்பேக்டுக்கு யூஸ் பண்ணுறது, அதாவது மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. த டிசைன் ஆஃப் ரஸ்டம் UAV ஹஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபார்டரி. ஓகே, ஸோ யாரோட லீடர்ஷிப்னா பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ரஸ்டம் தமேனியா, இவரோட ஹெல்ப்பில் தான் நம்ம ரஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இட் வில் ரீப்ளேஸ் த ஹெரான் UAVs. ஹெரான்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலேருந்து நம்ம வாங்கின ஒரு UAV, அதுக்கு பதிலாக நம்ம இண்டிஜினஸாக ஒரு டெவலப் பண்ண ஒரு UAV தான் ரஸ்டம். ஸோ ரஸ்டம் UAV will be able to enter 250 kilometers of the enemy inside the enemy territory. Rustam H ன்றது it's a variant of this Rustam, is a multi-altitude long endurance UAV that has a twin engine for carrying out surveillance and reconnaissance. So it will have a payload capacity of 350 kilogram. So twin engine 350 kilogram multi-altitude long endurance வந்து Rustam H இல்ல H. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்துட்டோம், H பார்த்துட்டோம், 1 and 2 வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 hours வந்து ஒர்க் ஆகும். 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்டம் ஹெச்சோட மாடல் தான். ரஸ்டம் ஹெச் என்னன்னா 24 hours ஒர்க் ஆகும். ரஸ்டம் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் என்டியூரன்ஸு, ரஸ்டம் ஹெச் வந்து லாங் என்டியூரன்ஸ். ஸோ 24 hours இருக்கு. அதே மாதிரி தான் ரஸ்டம் 2. அடுத்து UAVல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சி இருக்கு, ஆரா இருக்கு, கத்தக் இருக்கு, அப்புறம் சஹியக் என்ஜின் இருக்கு. ஸோ UAV பஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வீல்டு வெர்ஷன். ஸோ அதில் வீல்ஸ் இருக்கு, அந்த ட்ரோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் நிஷாந்த் இட் இஸ் அ வீல்டு வெர்ஷன் ஆஃப் த அன்மேன்ட் வெஹிக்கிள் நிஷாந்த் நம்ம ஏற்கனவே பேசோம், அதோட வீல்டு வெர்ஷன் தான் பஞ்சி. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஆரா இஸ் அ ஸ்டெல்த் டெக்னாலஜி, ஸ்டெல்த் அண்ட் அன்மேன்டு காம்பேக்ட் ஏர் வெஹிக்கிள். ஸோ காம்பேக்டுக்காக ஒரு ஸ்டெல்த் டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ண ஒரு UAV தான் ஆரா. அப்புறம் கத்தக் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டு ஆரா. ஓகே, ஆரா மாதிரியே இருக்கிற ஒரு இதுவும் அன்மேன்டு காம்பேக்டு ஸ்டெல்த்து. இதில் அட்டானமஸ் ஜெட் பவர் இருக்கு. ஸோ அட்டானமஸ்லி ஜெட் பவர்டு UCAV இஸ் கத்தக். ஓகே, அடுத்து சஹியக் என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ்லி டிசைன் அண்ட் டெவலப் ஏர் ட்ராப்பபிள் கண்டெய்னர். ஸோ ஏர் ட்ராப்பபிள் கண்டெய்னர். ஸோ இது வந்து லாஜிஸ்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு ட்ரோன். இது வந்து GPS கைடட் சீரிஸ். ஸோ திஸ் இஸ் த ட்ரோன்ஸ். ஏர்கிராஃப்ட் மாதிரியே இருக்கும், உங்களுக்கு ஏரோப்ளைன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வந்து ட்ரோன்ஸ், ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப். நம்ம யூஸ்வலாக ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்படி இருக்கிற மாதிரி பார்ப்போம், பட் இதுவுமே ட்ரோன்ஸ் தான், ரஸ்டம் அண்ட் ரஸ்டம் ஹெச். ஸோ ரஸ்டம் 1 வந்து 12 hours என்டியூரன்ஸ் இருக்கும், ரஸ்டம் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours என்டியூரன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து கம்மிங் டு திஸ் மல்டிலேட்ரல் கண்ட்ரோல் ரிஜைம், மல்டிலேட்ரல் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரிஜைம். ஸோ ஒரு டெக்னாலஜி, ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜியை நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தது தான் இந்த பர்டிகுலர் ரிஜைம்ஸ். இதில் 4 ட்ரீட்டி இருக்குது, இல்லை அக்ரிமெண்ட் இருக்குது. இந்த 4 ட்ரீட்டியும் ஒவ்வொரு விதமான டிஃபென்ஸ் டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான், இல்லைன்னா ஒரு ட்ரீட்டி தான் ஒரு மல்டிலேட்ரல். நம்ம யூனிசெஃப் படித்த மாதிரி இது ஒரு ட்ரீட்டி. Okay, so they are independent of the United Nations. Their regulations apply only to members, and it is not obligatory for a country to join. So it's not binding. It's not legally binding. India is now a member. No, இதுல 4 ட்ரீட்டி இருக்கு, அதுல 3ல வந்து இந்தியா இஸ் a member. ஒரே ஒரு அதாவது நியூக்ளியர் சப்ளையர் குரூப். இந்த நியூக்ளியர் சப்ளையர் குரூப்ல தான் நம்ம மெம்பர் இல்லை. சைனா இஸ் a member of NSG, but we are not a member of NSG.
ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் சப்ளையர் குரூப், ஆஸ்திரேலியா குரூப், மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரிஜைம், வாசனார் அரேஞ்ச்மெண்ட். நியூக்ளியர் சப்ளையர் குரூப்ல என்ன கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, நியூக்ளியர் டெக்னாலஜி. ஆஸ்திரேலியா குரூப்ல என்ன கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டெக்னாலஜி. மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரிஜைம்ல ஆப்வியஸா மிசைலை கண்ட்ரோல் பண்றாங்க. வாசனார் அரேஞ்ச்மெண்ட்ல என்னன்னா, கன்வென்ஷனல் ஆர்ம்ஸ் அதாவது ரைஃபிள்ஸ் இதெல்லாம், அண்ட் டியூவல் யூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது டியூவல் யூஸ் குட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நைஃபை வந்து நீங்கள் காய்கறி வெட்டவும் யூஸ் பண்ணலாம், அடுத்தவங்களை கொல்லவும் யூஸ் பண்ணலாம். அதுதான் டியூவல் யூஸ்ன்றது. ஸோ இந்த டியூவல் யூஸ் டெக்னாலஜியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வாசனார் அக்ரிமெண்ட் வந்து இருக்கு. ஸோ திஸ் இஸ் த 4 treaties. We are the member of these 4 treaties. So in these 3 treaties, இதில் வந்து India is a member. We are not a member here. So there are currently 4 regimes under MTCR நம்ம பேசிட்டோம். MTCR பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும்னா, நாட் லீகலி பைண்டிங், இது நல்லா தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா G7 countries வந்து 1987 இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டு செக் த ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் unmanned delivery system for nuclear weapons. So nuclear technologyல especially for missileskaga வந்து missiles-ல இருந்து nuclear warhead போடக்கூடாதுன்றதுக்காக ஒரு control regime தான் இது. 35 members in the regime including India. China is not a member. இதுல China not a member, but NSC-ல India is not a member, but China is a member. Every member is to establish national export control policy. So national export control policy for ballistic missile, cruise missile, unmanned aerial vehicles, space launched vehicles, drones, remotely piloted vehicles, sounding rockets and underlying components and technologies. இதுக்கு எல்லாமே இந்த ரிஜைம்ல வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரீஸும் இதுல மெம்பரா இருக்க கண்ட்ரீஸ் அவங்க கண்ட்ரியில நேஷனல் பாலிசிஸ்ல நாங்க இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம், இதை வந்து யாருக்கும் நாங்க எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் இட்ஸ் நாட் பைண்டிங். Every member should look into the following 5 factors while deciding on the export of control item. So ஒரு ஓகே, பட் எல்லாத்துலேயும் வந்து கண்ட்ரோல் இருக்காது. பட் நம்ம வந்து சில இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் எக்ஸ்போர்ட் எப்போ பண்ணலாம்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு இதில் MTCRல சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் எக்ஸ்போர்ட் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் whether the intended recipient is pursuing or has ambition for acquiring weapon of mass destruction. ஸோ இது எதுக்காக அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரிஜைம்ஸ் எதுக்காகனா, சில நேரம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது வந்து தெரியாமல் ஒரு டெரரிஸ்டுக்கு யூஸ் ஆகுதோ, இல்லைன்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட ரூலரே அந்த கண்ட்ரியோட ரூலரே அதை அவங்களோட பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிஸை வந்து பாலஸ்தீன் மேலே யூஸ் பண்ணுறது மாதிரி, நம்ம வந்து ரஷ்யா அனுப்புகிற டெக்னாலஜிலாம் வந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மேலே யூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கண்ட்ரோல் ரிஜைம். பட் இப்போ ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் இதுக்கான பர்பஸ்க்கு தான் இதை ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் எப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு ரூல்ஸ் இருக்குது. வெதர் intended recipient is pursuing or has ambition acquiring weapons of mass recipient. எனக்கு அதாவது ஒரு தேவை இருக்குது, ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு தேவை இருக்குது, அப்போ நீங்கள் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். The capabilities and purposes of the intended recipient space and missile programs. The potential contribution to the transfer could be made to the okay. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஒரு ரெசிபியன், அதாவது நான் இந்தியாவிலேருந்து நான் வந்து ஒரு மிசைல், பேலிஸ்டிக் மிசைல், அதாவது ஒரு பிரம்மோஸையே நான் யாருக்காச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா அந்த பர்சனுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பரான பர்பஸ்க்கு, என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொட்டென்ஷியல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் குட் மேக் டு த ரெசிபியன்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ அது மூலமாக அவங்க கண்ட்ரியோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டெவலப் ஆகணுமே தவிர டிஸ்ட்ராய் ஆகக்கூடாது. கிரெடிபிலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் எனி மல்டிலேட்டரல் ட்ரீட்டி. ஸோ இதனால ட்ரீட்டிக்கு மேலே எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது. கிரெடிபிலிட்டி, அதாவது அந்த பர்சன், நான் அனுப்புகிற பர்சன் வந்து ப்ராப்பரான ஒரு பர்சனாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், டெரரிஸ்டாக இருக்கக்கூடாது. அதுதான் கிரெடிபிலிட்டி. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நீங்கள் தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் செட். MTCR அண்ட் இந்தியா நம்ம மெம்பர் ஆகிட்டோம். நம்ம இதனால என்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, நம்மளோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், ஆர்ம்ஸ் நம்மளுக்கு இம்போர்ட்டும் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட
ஏரோ 2 மிசைலை வந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். ஏன்னா எம்டிசிஆருக்குள்ளே நம்ம வந்து இன்டர் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது அதுக்குள்ளே இருக்க மெம்பர்ஸோட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நல்ல டெக்னாலஜி நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட டெக்னாலஜி நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்மளோட டெக்னாலஜி பிரம்மோஸ் எல்லாம் வந்து ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பிரம்மோஸோட 300 கிலோமீட்டர்ஸ் வரை தான் போகணும். அதை 400 கிலோமீட்டர்ஸ் வரை நம்மளால் அந்த ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால எம்டிசிஆரில் நம்ம ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மேம் சொல்கிறீங்க, எம்டிசிஆர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தானே அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான்ப்பா. ஆனால் இந்த மெம்பரை ஆறது மூலமாக அவங்களால அதுக்குள்ளே அவங்க கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர அவங்களால எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும், இம்போர்ட்டும் பண்ண முடியும். ஆனால் எக்ஸ்போர்ட்டை எப்போ பண்ணணும், இம்போர்ட்டை எப்படி பண்ணணும் அப்படின்றதுல தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கே தவிர மிச்சப்படி அவங்க தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம். பட் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் எம்டிசிஆர். பட் இதில் வெளியில் இருக்கவங்களாம் தாராளமாக எப்படி வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பட் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, தவறாக எந்த ஒரு எக்ஸ்போர்ட்டோ இல்லை தவறாக எந்த ஒரு இம்போர்ட்டோ வந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு ரிஜைம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் அ பிக்சர் ஆஃப் திஸ். அடுத்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி 2 காரிடர், டிஃபென்ஸ் காரிடர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று உத்தரப்பிரதேஷில், ஒன்று தமிழ்நாட்டில். பாருங்க, தமிழ்நாட்டில் எந்தெந்த பாயிண்ட்ல இருக்கு, உத்தரப்பிரதேஷில் எந்தெந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. இதில் ஒரு டிஃபென்ஸ் காரிடர், நிறைய டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அதாவது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வர போறாங்க. பிரைவேட்டு, பப்ளிக்கு எல்லாருமே சேர்ந்து. ஓகே, ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோசூரில் என்ன வரப்போகுது, கோயம்புத்தூரில் என்ன வரப்போகுது, இதெல்லாம் வந்து பிக்சராக போட்டிருக்கேன். ஸோ கன்சிடரிங் இந்த கொஸ்டின் நம்ம பேசிக்ஸ் படிக்கும் போதே நம்ம பார்த்தோம். ஸோ வந்து திருப்பியும் நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ கோத்ரோ பண்ணுங்க. ஸோ இதுவும் பாருங்க, அக்னி 4 மிசைல் பற்றி கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஃபியூவல்டு பை லிக்விட் ப்ரொப்பலண்ட் ஒன்லியா? நோ. கேன் பி டெலிவர் 110 நியூக்ளியர் வார்ஹெட். நியூக்ளியர் வார்ஹெட் 110 வரை அனுப்ப முடியுமா? 7500 கிலோமீட்டர் வரை. அக்னி 4 7500 கிலோமீட்டர்ஸ் போகுமா? இல்லை. ஸோ ஒன்லி திஸ் இஸ் கரெக்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நிச்சயமாக கேளுங்க. ஐ நோ டிஃபென்ஸ் டெக்னாலஜி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் திருப்பி ரீட் பண்ணி ரிவிஷன் பண்ண அவங்களால நிச்சயமாக முடியும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த குட் லக்.